நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தொழில்துறை சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் போது ஒரு முக்கியமான உத்தரவை வெளியிட்டாருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டில் இப்போ என்ன இருக்கோ அதோட ஸ்டேட்டஸ்கோ வைங்க, அதாவது அதோட நிறுத்துங்க. இனிமேல் அங்கே மேற்கொண்டு எதுவும் புதுசாக பண்ணாதீங்கன்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு உத்தரவு வர்றதுனால பரந்தூர் ஏர்போர்ட் உண்மையிலே வரப்போகுதா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்குதுங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கட்சி ஆரம்பித்த கையோட தாவேகா தலைவர் திரு விஜய் 2-3 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்முடைய காஞ்சிபுரம் அருகே இருக்கும் அந்த பரந்தூர் ஊருக்கு சென்று அங்கே மக்களை சந்தித்தார். அவங்களுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு நாள் பண்ணாருங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவே ஸ்தம்பிச்சு போச்சுங்க. அந்தளவுக்கு ஒரு பெரும் போராட்டத்தை தான் பண்ணாங்க. பரந்தூரில் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்றதுக்கு பண்ணாங்க. ஆனால் அப்போ இருந்த தமிழ்நாடு மாநில அரசு, இப்போ இருக்கிற மத்திய அரசும் பார்த்திங்கன்னா அந்த போராட்டங்களெல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு அவங்க திட்டத்தை முன்னெடுத்து போனாங்க. நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுங்க. வீடுகள்லாம் அளந்து எந்தெந்த வீடுகள்லாம் நஷ்டமாகுதோ அவங்களுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிராமமாக மக்கள் அந்த பரந்தூர் ஏரியாவை விட்டுட்டு வெளியில் போய் புது இடத்துல போய் செட்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தவிர நில அளவெல்லாம் முடிஞ்சு எப்போ வேணால் மத்திய அரசு ஃபண்ட்ஸ் தரும், எப்போ வேணால் அந்த இடத்துல புதுசாக ஏர்போர்ட் ஆரம்பிக்கப்படும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் நோக்கி போகும்போது தான் இடியாக இப்போ இருக்கிற முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படியே இருக்கட்டும், புதுசாக மேற்கொண்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் மேற்கொண்டு எந்த விதமான கட்டுமான ஆக்டிவிட்டியோ நில அளவைகளோ அல்லது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனோ எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய இடத்த ஒப்படைச்சிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய பணம் இன்னும் சில பேருக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அந்த லேண்டுக்கான காஸ்ட் காம்பன்சேஷன் இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் இந்த ஒரு முடிவெடுத்து இதோட வேலையை நிறுத்துங்க, மேற்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கிறது. அந்த திட்டத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த விமான பயணிகளுக்கு ஒரு பேரிடியாக இறங்கியிருக்குங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நாளுக்கு நாள் நிறைய ஃபாரின் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய விமானங்களை சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறத குறைச்சிக்கிட்டு வராங்க. நிறைய ஏர்லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டை கன்சிடர் பண்ணுறதே இல்லை, அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் சென்னைக்கு வர வேண்டிய அந்த ஏர்லைன்ஸோட ஆப்ரேஷன் அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஹைதராபாடும் ஆந்திராவில் தடா பக்கத்தில், அதாவது இப்போ ஸ்ரீபுரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை ஒட்டி அவங்க ஏதாவது ஏர்போர்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா சென்னையில் எந்த விதமான ஏர்போர்ட்டும் புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கும் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கும் 150 கிலோமீட்டர் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த ஸ்ரீபுரமோ அல்லது தமிழ்நாடு ஒட்டின பார்டர், அது தமிழ்நாடுனா நான் சொல்கிறது சென்னைக்கு வெளியில் புறநகரில் இருக்கிற அந்த ஆந்திர பார்டரில் ஏதாவது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பக்கம் கட்ட வேண்டிய ஏர்போர்ட் அடி வாங்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே ஓசூரில் ஏர்போர்ட் கொண்டு வர திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது முயற்சி பண்ணாங்க. அதுக்கான பலவித திட்டங்களும் அறிவித்தாங்க. ஆனால் பெங்களூர் ஏர்போர்ட் அங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால இது அருகில் வருதுன்ட்டு அதற்கான அனுமதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தரலைங்க. ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம சென்னையை ஒட்டி, தமிழ்நாட்டை ஒட்டி, வட மாவட்டங்களை ஒட்டி புதுசாக ஆந்திராவில் ஏதாவது ஏர்போர்ட் கட்டிட்டாங்கன்னா நம்மளால் ஏர்போர்ட்டு புதுசாக சென்னையில் கட்ட முடியாதுங்க. ஸோ இப்படி இருக்கையில் இந்த திட்டத்தில் மேற்கொண்டு எந்த விதமான பொது நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்ட்டு முதல்வர் சொன்னது பல பேருக்கு உண்மையில் ஷாக்காக இருக்குங்க. அந்த இடத்துக்கு பரந்தூரை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, சென்னையை ஒட்டி பல இடங்களில் அப்போ இருந்த மு.க. ஸ்டாலின் அரசு தேர்வு செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா பரனூராக இருக்கட்டும், செங்கல்பட்டில் இருக்கிற பரனூராக இருக்கட்டும், இசிஆர், அப்புறம் ஓஎம்ஆர்னு பல இடங்களை அலசி ஆராய்ஞ்சுங்க. திருப்பூரூர், பரனூர், அதுர பார்த்திங்கன்னா மதுராந்தகம்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே பரந்தூர் மாதிரியான ஒரு விமானத்துக்கான அமைப்பு, அதாவது லேண்டிங் மற்றும் டேக் ஆஃப்கான அமைப்பு இல்லை. அதனால தான் பரந்தூரை அவங்க செலக்ட் பண்ணாங்க. மோரோவர் சென்னை நகரை ஒட்டி பல இடங்களில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டாக இருக்கட்டும், திருப்பூரூராக இருக்கட்டும், அது எல்லாமே மிலிட்ரியோடைய ஃபயரிங் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதனால் அந்த இடத்துல வந்து விமானம் வந்து த மேலே வந்து போகக்கூடாது, விமானம் லேண்ட் ஆக முடியாது, டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த இடத்துலலாம் வந்து புது ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு தான் அப்போ இருந்த தமிழக அரசு வந்து பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. இல்லாட்டி பாண்டிச்சேரி தாண்டி போனுங்க, அது இன்னுமே டிஸ்டன்ஸ் ஆகிடும். பரந்தூரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டருங்க சென்னையிலேருந்து. அது 150 200 கிலோமீட்டர்னால் வந்து அது கிட்டத்தட்ட திருச்சி விமான நிலையம் மாதிரி தான் ஆகிடுங்க. அதனால தான் வந்து மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த அரசு வந்து பரந்தூரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுன்ட்டு அந்த ஊர் மக்கள் அப்ஜெக்ட் பண்ணி அதை வந்து அப்போ இருந்த தாவேக்கா வந்து அவங்க போராட்டமாக முன்னெடுத்ததுனால கொஞ்சம் இனிஷியலாகவே டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு பல ஸ்டெப்கள் எடுத்துமே அது வந்து இன்னும் ஒரு முழுமையான ஒரு ஆக்ஷனுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரலைங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் வந்து பரந்தூர் வரைக்கும் ஏர்போர்ட் மெட்ரோ விடணுன்றதுக்காக ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதற்காக தான் பூந்தமல்லி வரைக்குமே வந்து இப்போது வந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வருது. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்ரீபெரும்புதூர், அடுத்தது சுங்குவார் சத்திரம், பரந்தூருன்ட்டு அந்த 3 ஊர்களையும் கவர் பண்ணுற மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இனி அதுவுமே வந்து அடிபட்டு போகும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே காம்பன்சேஷன் வாங்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் ரீசெட்டில் ஆவாங்களா, என்ன ஆகும் மேற்கொண்டுன்றதை நம்ம பொறுத்திருந்ததாக பாரணும். என்ன இருந்தாலும் இது வந்து சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புங்க. ஏன்னா வெளிநாட்டில் வர புது புது ஏர்லைன்லாம் சென்னையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கும் நாடுகளுக்கு போகணுன்னா கூட பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து அங்கே ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. மரிஷியஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஈவன் தாய்லாண்டு, இது அப்புறம் இந்தோனேஷியா போன்ற கண்ட்ரிகளுக்கும் நம்ம பெங்களூர் போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆகிறோம். ஸோ அதனால் வந்து முதல்வர் வெகு சீக்கிரம் அந்த ஒரு பரந்தூர் திட்டத்தை பற்றி ஒரு முடிவெடுத்து இருக்கு இல்லைன்றதை தெரிவித்தா, இன்னும் பரந்தூர் இல்லை வேறு ஏதாவது பொது இடம்ட்டு அறிவித்து மலைன்ட்டு புது ஏர்போர்ட்டை கட்ட வேண்டிய வேலைகளை ஆரம்பிக்கணுங்க. இல்லாட்டி நம்ம தமிழ்நாடு மற்றும் சென்னை வந்து நம்முடைய நாட்டின் முன்னேற்ற மேப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போதுங்க. அதனால் வந்து முதல்வர்கள் சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுத்து பரந்தூரில் ஏர்போர்ட் வரணுமா வேண்டாமான்னு முடிவெடுத்து அட்லீஸ்ட் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறதை பற்றி ஒரு குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம்.